இந்த டாகுக்கு எங்கேயுமே போகிறதுக்கு இடமே இல்லை. அதனால ஒரு வீட்டில் ஒரு சின்ன பையன் இருப்பான். அவனை தேடி இந்த வீட்டுக்கு வந்துருச்சு. இந்த பையனுமே இந்த நாய் நம்மளுக்கு எவ்வளோ நன்றியோடு இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக நிறைய மீட்டெல்லாம் தொங்க விட்டுருக்கான். அடுத்த நாள் காலையில் இந்த பையன் வந்து பார்க்கும் போது அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்ததுன்னா இந்த டாக் வந்து லாயலாக இல்லை. சப்போஸ் அப்படியே இருந்துச்சுன்னா நல்லா லாயலாக இருக்குன்ட்டு அர்த்தம். அடுத்த நாள் காலையில் எப்படியோ அந்த டாக் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கோம், அதை கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்துட்டு வரான். ஆனால் பார்த்தா அவன் எப்படி தொங்க வச்சுட்டு போனானோ அது அப்படியே தான் இருக்குது. இவனுமே பரவாயில்லையே இந்த டாக் அப்படின்னு நினச்சிட்டு போகிறான். அன்னைக்கு மதியமே இந்த பையனோட தம்பி ஒரு கரடி குட்டி கூட விளையாடிட்டு இருப்பான். ஆனா இந்த கரடி குட்டியோட அம்மா வந்து இந்த கரடி என்னமோ கொல்ல பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அட்டாக் பண்றதுக்காக வரும். அவன் தம்பியை காப்பாத்தலாம் இவன் ஓடுறதுக்குள்ளேயே அந்த நாய் எங்க இருந்தோ வந்து அந்த பியர் அட்டாக் பண்ணும். இந்த நாயை விட அந்த கரடி 3 மடங்கு வெயிட் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா அவ்வளோ பெரிய கரடி கூட கொஞ்சம் கூட பயமே இல்லாம அந்த டாக் சண்டை போடுது. இவனுக்குமே இந்த டாகை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறமா அந்த குட்டி பையனோட அம்மா அவனை தூக்கிட்டு வந்து பெட்ல படுக்க வைக்கிறாங்க. அந்த டைம்ல அந்த டாகுமே வருது. இந்த டாக் இவங்க குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய நல்லதை பண்ணதுனால இவங்களே இந்த டாகை வச்சு வளர்க்குறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப்